நாளும் பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் நமக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் தமிழ் திரைப்படங்களில் பேய் பிசாசு பற்றிய கதைகள் நிறைய வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவை வெற்றியும் பெற்று கொண்டிருக்கின்றன. இது திரை உலகத்தினுடைய ஒரு இயல்பு. ஒரு கதை வெற்றி பெற்று விடுமானால் தொடர்ந்து அதே மாதிரி கதைகள் வந்து கொண்டே இருக்கும். எதுவரையில் என்றால் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கிற வரையில் அதே மாதிரியான கதைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கவலை இந்த திரை உலகம் பற்றியதில்லை. இப்படி பேய்களை பிசாசுகளை இந்த அறிவியல் நூற்றாண்டிலும் நம்புகிற மக்கள் கூடுதலாக இருக்கிறார்களே என்பது பற்றியது. அது ஆதாரமுடையது, இன்றைக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கவே செய்கிறார்கள். நீங்கள் எப்படி மறுக்கலாம், நீங்கள் மறுப்பதற்கு என்ன சான்று இருக்கிறது என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மூடநம்பிக்கைகள் மிகுதியாக இருக்கிறவர்கள்தான் என்று சொல்ல முடியாது. சாதாரண மக்களிடத்திலும் கூட இந்த பேய் பிசாசு பற்றிய நம்பிக்கைகள் இருக்கின்றன. எல்லோரிடத்திலும் பேய் பிசாசு பற்றிய கதைகள் இருக்கின்றன. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் ஒரு பேய் கதையை சொல்லி பாருங்கள், அவர் திரும்பவும் 2-3 பேய் கதைகளையாவது உங்களுக்கு சொல்லாமல் விடமாட்டார். எல்லோரிடத்திலும் இப்படி பேய் பிசாசு கதைகள் மீதம் இருக்கின்றன. அண்மையில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அங்கையர் கண்ணி அவர்கள் என்னோடு தொலைபேசியில் உரையாடுகிற போது ஒரு கேள்வியை முன்வைத்தார். தான் அதை நம்புகிறோம் என்கிற போக்கிலே அல்ல, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை அவர் முன்வைத்தார். நாங்கள் நேரடியாக பார்த்தோம். எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாள். அந்த வீட்டுக்கு ஒரு காவல்துறையை சார்ந்த அதிகாரியே 2-3 நாட்களில் மறுபடியும் குடி வந்தார். ஆனால் அந்த வீட்டில் என்ன நடந்ததென்றால் தற்கொலை எண்ணம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமில்லாமல் உணவு சமைக்கிற போது அது புலால் உணவாக இருக்குமானால் குழம்பை வைத்துவிட்டு இந்த பக்கம் வந்தால் திரும்பி போய் பார்க்கிற போது குழம்பு மட்டும் இருக்கும், கறி இருக்காது. இப்படிப்பட்டவைகளை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். இரவு நேரங்களில் யாரோ கதவு தட்டுவது போல இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு உண்மையை யாரோ சொன்னதற்கு பிறகு அந்த வீட்டை காலி செய்து போய்விட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் வேறு யாரும் அந்த வீட்டிற்கு குடி வரவில்லை. இதற்கு என்ன விளக்கம் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டார்கள். இப்போது நாம் இந்த சிக்கலை இப்படி அணுக வேண்டும். இந்த பேய் பிசாசு உண்மையா இல்லையா என்பதற்கு 2 விதமான போக்குகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒன்று அறிவியல் பூர்வமான ஆய்வு, இன்னொன்று ஆங்காங்கு நடக்கிற நிகழ்வுகள் அல்லது நடந்ததாக சொல்லப்படுகிற நிகழ்வுகள். இதனை ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்றும் இண்டிவிஜுவல் கேஸ் ஸ்டடீஸ் என்றும் சொல்லுவார்கள். இந்த கேஸ் ஸ்டடீஸ் என்பது நிகழ்ச்சிகள், அவரவர் தங்களுக்கு நேர்ந்ததாக அல்லது தாங்கள் அறிந்ததாக தங்களுக்கு சொல்லப்பட்டதாக கூறுகிற அந்த கதைகள் அனைத்தும் தனிப்பட்ட நிகழ்வுகள். அதனை நாம் கேஸ் ஸ்டடி என்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கத்தில் அறிவியல் பூர்வமாக அதற்கு என்னென்ன சான்றுகள் இருக்கின்றன என்பதை சோதனை செய்து பார்த்து உண்மை இல்லை என்று சொல்லுவது இது அறிவியல் ஆராய்ச்சி. இன்றைக்கு வரையில் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் எந்த நாட்டிலும் பேய்கள் பிசாசுகள் இருப்பதாக சொல்லவில்லை. அறிவியல் ஆய்வுகள் சொல்லவில்லை என்றால் அதுதான் முடிந்த முடிவா என்று சிலர் கேட்கலாம். எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் முடிந்த முடிவு இல்லை. அதில் ஆராய்ச்சி என்பது எப்போதும் முடிவற்றது. அது மீண்டும் மீண்டும் அந்த ஆங்கில சொல்லையே கூட நாம் கவனிக்கலாம். ரிசர்ச் என்றால் அது ரீசர்ச் என்பது தான், மீண்டும் ஆராய்வது என்பது தான். சர்ச் என்றால் தேடுவது, ரீ என்றால் மீண்டும், ரிசர்ச் என்பது மீண்டும் தேடுவது. எந்த ஒன்றையும் மீண்டும் மீண்டும் ஆராய்வதும் மீண்டும் மீண்டும் தேடுவதும் அறிவியல் உலகில் நடந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு வேறு உண்மைகள் வரலாம்.
இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டிருப்பவைகள் நாளை அறிவியல் உலகினால் மறுக்கப்படலாம், அது வேறு. ஆனால் இன்று வரையில் எந்த அறிவியல் சோதனையும் எந்த நாட்டிலும் பேய்கள் பிசாசுகள் இருப்பதாக ஏற்கவில்லை. அதற்கான சான்றுகள் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் சான்றுகள் வைத்திருக்கிறீர்களா இல்லையா, அறிவியல் ஏற்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் வீட்டில் இப்படி பிசாசு இருக்கிறது, அல்லது எதிர் வீட்டில் இருக்கிறது, அல்லது அவனை பிசாசு அடித்திருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஒரு பெரிய கேள்வியை அந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு மக்கள் பலரும் கேட்கிறார்கள். அதில் ஒருவராக இருந்து இப்படி மக்கள் நம்புகிறார்களே, இதற்கு என்ன நாம் விளக்கம் சொல்லுவது என்கிற அடிப்படையிலே தான் அங்கேயர்கண்ணி அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். இப்போது நாம் அதனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த நிகழ்வுகளுக்கு பல்வேறு விதமான கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அவை உண்மையிலேயே நடந்தனவா? ஏனென்றால் சொல்லுகிறவர்கள் மிகைப்படுத்தி சொல்வது எப்போதும் இயற்கையானது. அல்லது உளவியல் அச்சம் காரணமாக சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. மனத்திற்குள் ஒரு அச்சம் வந்துவிடுமானால் சாதாரணமாக கேட்கிற ஒரு சத்தம் கூட பிசாசு வந்து தட்டுவதாகத்தான் கேட்கும். பிறகு யாரெல்லாம் பேய் பிசாசாக உலவுகிறார்கள் என்று கேட்டால், இயற்கையான இறப்பு என்று இல்லாமல் வேறு விதமாக இறந்து போனவர்கள், அதாவது அன்நேச்சுரல் டெத் என்று சொல்லுவதை 3 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். குறிப்பாக தற்கொலை, அடுத்தது கொலை, 3வது விபத்து. விபத்தில் நேருகிற மரணம், கொலை செய்யப்படுவதால் ஏற்படுகிற மரணம், தானே தன்னை கொலை செய்து கொள்வதால் ஏற்படுகிற மரணம் ஆகிய இந்த 3ம் தான் இயற்கைக்கு மாறான மரணங்கள் என்றால், இப்படி இறந்து போகிறவர்கள் எல்லோரும் ஆவிகளாக பேய்களாக உலாவுகிறார்கள் என்பதை வைத்து கொண்டால், இந்த பேய் பிசாசு நம்பிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டுமின்றில்லை, உலகம் முழுவதும் இருக்கிறது. ஷேக்ஸ்பியரினுடைய பல நாடகங்களில் பேய்களும் பிசாசுகளும் இன்னமும் உலவிக் கொண்டே தான் இருக்கின்றன. எனவே இப்படி இறந்த எல்லோரும், இயற்கைக்கு மாறாக இறந்த எல்லோரும் பிசாசுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம்புவோமானால், இந்த உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் கூட நிம்மதியாக வாழ முடியாது. அப்படி அத்தனை பிசாசுகளுக்கு இடையில் நம் வாழ்க்கையை நம்மால் நகர்த்தவே முடியாது. ஏன் சில பிசாசுகள் சில இடங்களுக்கு மட்டும் வருகின்றன என்பதற்கு சொல்லப்படுகிற காரணங்களெல்லாம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக சோதனை செய்து பார்க்க வேண்டாம். அறிவியல் பூர்வமாக எண்ணி பார்த்தாலே அதிலே உண்மையில்லை என்று புரியும். ஆனாலும் ஏன் வெகுமக்கள் அதனை கூடுதலாக நம்புகிறார்கள்? இன்றைக்கு வரைக்கும் பேய் பிசாசுகளை நம்புகிறவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். அதை நாம் மறுக்க முடியாது. ஏன் என்று கேட்டால், எப்போதும் அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதை விட சுவாரஸ்யமான கதைகளை நம்புவதில் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எந்த ஒன்றையும் ஒரு கற்பனை கலந்து அதனை ரசித்து அதனை நம்புவதில் அல்லது அதை எண்ணி அச்சப்படுவதில் இயற்கையாகவே வெகு மக்களினுடைய பாங்கு அதில் அமைந்து கிடக்கிறது. எனவே எந்த ஒன்றையும் வெறும் நம்பிக்கைகளால் அல்லது உளவியல் அடிப்படையிலான விருப்பங்களால் அல்லது தெரியாத ஒன்றை பற்றிய கற்பனைகளை கலந்து சொல்கிற புனைவுகளில் இருக்கிற மகிழ்ச்சியால் நாம் நம்பிவிட முடியாது. அறிவியல் சோதனைகளைத்தான் நாம் உறுதியானதாக இறுதியானதாக நம்ப வேண்டும்.